இந்த வரிசை பார்த்தாச்சு. இப்போ இந்த வரிசை பார்க்கலாம். தா தா சொல்லணும், தா சொல்லக்கூடாது. தா சொன்னால் 2 புள்ளி வச்சு தான் ஆயிரும். தாபா பேஷ் து இப் துப் 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 ஏனென்றால் பா கல்கலாவின் எழுத்து. தாபா ஜீர் திப் 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 பா கல்கலா. தாத் ஹுருஃபே முஸ்தாலியா தடிமனா ஓதணும். தால் கல்கலா செஞ்சு ஓதணும். தாத் தால் ஜீர் ضد ضد ضد. ضاد கல்கலாவின் எழுத்து. ஃபா நார்மலாக ஓதுனா போதுமானது. ضاد ஃபா பேஷ் துஃப் துஃப் துஃப். ஹா கல்கலாவின் எழுத்து கிடையாது, ஆனால் அடித்தொண்டை எழுத்து. அதனால ஹா வந்து கொஞ்சம் ஹெவியாக ஓதுற மாதிரி தான் இருக்கும். ஹா அந்த மாதிரி ஓதணும். ஹா ஃபா தேர் ஹிஃப் ஹிஃப் அந்த மாதிரி ஓதணும். ஹா தால் பேஷ் ஹுத் ஹுத் ஏனென்றால் தால் கல்கலாவின் எழுத்து. கல்கலா செஞ்சு இருமுறைகள் அசைச்சு ஓதுற மாதிரி ஓதணும். ஹுத். ஹா மீம் பேஷ் ஹும் ஏனென்றால் ஹா ஹெவி லெட்டர். ஓகேவா, அடித்தொண்டையிலேருந்து வருது. ஹும் ஹும் அந்த மாதிரி ஓதணும். காஃப் ஹுர்ஃபே முஸ்தாலியா. காஃப் லாம் பேஷ் குல் குல் குல். ஐன் ஐன் சொன்னோமா, ஹம்சா சேராது, ஐன் தான் சேரும் சொன்னோமா. நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஐன் தால் பேஷ் உத் உத் உத். ஓகேவா, ஏனென்றால் தால் கல்கலா. சீம் ஜீம் சீன் ஜீம் சு இஜ் இஜ் ஏனென்றால் ஜீம் கல்கலா. சுஜ் சுஜ். ஐன் ஹுர்ஃபே முஸ்தாலியா. கல்கலா இல்லை, ஹுர்ஃபே முஸ்தாலியாக்காக கொஞ்சம் தடிமனாக ஓதுறோம், அவ்வளோதான். غين ரா பேஷ் غر غر غر. ஓகேங்களா. காஃப் ஹுர்ஃபே முஸ்தாலியா. தால் கல்கலா. காஃப் தால் பேஷ் இது தடிமனாகும், இதை கல்கலா செஞ்சு ஓதணும். குத் குத் குத். ஓகேவா. ஃபா ஹுர்ஃபே முஸ்தாலியா. ஹுர்ஃபே முஸ்தாலியாக்காக தடிமனாக ஓதணுமே தவிர கல்கலா செஞ்சு இருமுறைகள் ஓதக்கூடாது. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபா ஹா பேஷ் ஃபுஹ் ஃபுஹ். அந்த ஹ சவுண்டு கொஞ்சம் தடிமன் அவ்வளோ வரணுமே தவிர இந்த ஹுட் சொல்கிற மாதிரி ஃபுஹ் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா. அந்த இருமுறைகள் கொஞ்சம் அசைச்சு ஓதுறது தான் வந்து கல்கலான்னு சொல்கிறோமே தவிர தடிமனாக ஓதுறது கல்கலா கிடையாது. நிறைய பேர் வந்து இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஹுர்ஃபே முஸ்தாலியா தடிமனாக மட்டும்தான் ஓத வேணும். ஃபுஹ். ஓகேவா. இது ஷார்ட்ஸ்லேயும் வருது, லாங் வீடியோஸும் வருது. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள்.